பாஜக மேல கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்ன சீமானுக்கு அவனெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற இந்த வார்த்தை போர் உச்சக்கட்ட மோதலை ஏற்படுத்தி இருக்கு. பாஜகவுக்கு தாமரை சின்னம் ஒதுக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு போடுவேன்னு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்படாததுக்கு பாஜக தான் காரணம்னு விமர்சிச்சாரு. இந்த நிலையில தான் சீமானுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்காரு. கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்காம போனதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணம்னு சொல்லி அது பற்றி விளக்கி இருக்காரு. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னம் இந்த முறை வேறு கட்சிக்கு ஒதுக்கி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும்னு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அப்போ அவரு நாம் தமிழர் கட்சியோட சின்னம் வேறு ஒருத்தருக்கு வழங்கப்பட்ட விவகாரத்துல பாஜகவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜகவோட தாமரை சின்னத்தை முடக்க நீதிமன்றத்துல வழக்கு தொடர போறதா ஆக்ரோஷமா தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா சீமான் அளித்த பேட்டியில பாஜகவோட தாமரை சின்னத்தை ஒழிக்கணும், நிச்சயமா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வழக்கு போடுவேன், அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும், பள்ளிக்கூடங்கள்ல இருந்து நாட்டோட தேசிய மலர் தாமரை அப்படின்னு தான் நம்ம படிச்சுக்கிட்டு வர்றோம், அதை எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிக்கான சின்னமா ஒதுக்குச்சு? நாம் தமிழர் கட்சிக்கு மயில் சின்னத்தை ஒதுக்கும்படி கேட்டப்ப அது தேசிய பறவைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் மறுத்துருச்சு. ஆனா பாஜகவுக்கு எப்படி தாமரை சின்னத்தை ஒதுக்குச்சு? ஒன்று தேசிய மலரா தாமரையை அறிவிச்சிட்டு பாஜகவோட சின்னத்தை எடுக்கணும், அல்லது தாமரையை பாஜகவோட சின்னமா அறிவிச்சிட்டு தேசிய மலரா பிற மலரை தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்காரு. சீமான் கூறியது பற்றி அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களோட சின்னம் வேணும்னா முதல்ல தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கணும், அவங்க விண்ணப்பிக்கவே இல்லை, சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு அதனால விண்ணப்பிக்க முடியலைன்னு சொல்றாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழர் கட்சி இருந்தா கரும்பு விவசாயி சின்னம் அவர்களுக்கானதா இருந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்ல, இதனால கட்சி சின்னத்தை புதுப்பித்தலுக்காக விண்ணப்பிக்கணும். நாம் தமிழர் அப்படி விண்ணப்பிக்கல, நாம் தமிழர் கட்சி விண்ணப்பிக்க கூடாதுன்னு நான் தடுக்கல, வேறொரு கட்சி விண்ணப்பித்து கரும்பு விவசாயி சின்னத்தை பெற்றிருக்காங்க. அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இதுக்கு முன்னால ஒதுக்கப்பட்ட சின்னம் ஒதுக்கப்படாததுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இது தொடர்பா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை சரிதான், இத்தனை ஆண்டு காலமா தேர்தலில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஏன் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறலைன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனா சம்பந்தமே இல்லாம சீமா என் மேல பழிய போடுறாரு. நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் நியாயமா சீமான் மீது தான் கோபப்படணும். ஒரு கட்சியோட தலைவர் அவரோட சின்னத்துக்காக விண்ணப்பிக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. அதனால சீமான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும். சீமான் முதல்ல பிரதமர் மோடியை திட்டிக்கிட்டு இருந்தாரு, இப்போ என்ன திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. விதிமுறைகளை பின்பற்றாம சின்னத்தை கொடுக்கணும்னு கேட்டா தேர்தல் ஆணையம் எப்படி சின்னத்தை ஒதுக்கும்னு பதிலடி கொடுத்திருக்காரு. அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் தொடரும் இந்த வார்த்தை போர் தொடர்ந்து முற்றிக்கிட்டே வருது. எப்போது இதற்கு முடிவு கிடைக்கும்னு தமிழக அரசியல் வட்டாரங்கள் காத்திருக்காங்க.